அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நாங்கலாம் பாவம் இல்லையாடா? ஏன்னா எங்களுக்குன்னே வருவீங்களாடா? அப்படிங்கிற மாரி சத்தம் இல்லாம நம்முடைய உடன்பிறப்புகள் காலையிலேருந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, அரும்பாடுபட்டு, பெரும்பாடுபட்டு, உருண்டு, புரண்டு ஒரு டாபிக்க நாங்க டைவர்ட் பண்றதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 15, 20 நாளைக்கு ஊர போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. யார் அந்த சார்? அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த விவகாரத்த. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏதேதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஊடகங்கள் அது பேசு பொருளாக்கி அப்படி இப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆகி எப்பாடா எவனும் இப்போ இதெல்லாம் முன்ன மாதிரி பேசிக்கிறதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உட்காந்துட்டு இருந்த நேரத்தில் ஏதோ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எதிர் முகாமில் இருக்கிறவன் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டான், சூனியம் பண்ணி விட்டான்னா கூட ஒரு மனசு ஒரு மாதிரி முன்ன பின்ன ஆறுதல் அடைஞ்சிரும். ஆனால் நம்ம ஆளுகளே இப்படி பண்ணுறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பாவு அவர் வந்து பொதுவாகவே ஒரு அப்பாவி போன்ற தோற்றமுடையவர். அவர் பேசுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமானதாக இருக்கும் அப்படின்றது தான் மக்களால் பார்க்கப்படுது. பொதுவாகவே நல்ல மனுஷன்பா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம உடன்பிறப்புகள் காலையிலேருந்து நம்ம அப்பாவை எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்களை ஜெயிக்க வச்சு சபாநாயகர் ஆக்கி அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. பேசினவர் 1008 விஷயங்கள் இருக்குது. அப்படி பேசிட்டு அப்படி போயிருக்கலாம்ல. ஏங்க மற்ற அமைச்சர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வாலண்டரியா வாண்டடா ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த கேள்வியை கேட்டா கூட காதுல கேட்காத மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணி கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யாருமே கேட்காம வாலண்டியரா இந்த மனுஷன் எதுக்கு இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனவேதனை. இந்த ஞானசேகரனை பத்திங்க. இந்த ஞானசேகரனை பத்தி கேள்வி எழுப்பும்போது நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு, அந்த ஆள் திமுக கிடையாது, திமுகவுடைய அபிமானி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் பேசும்போது, அவன் யாருன்னே தெரியாதுங்க, அவன் பிரியாணி கடைக்காரன், அவனையும் எங்களையும் சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு அமைச்சர் சொல்லும்போது, தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்பாதீங்க, அந்த நபர் யார் என்றே தெரியாது, திமுகவிற்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, சும்மா இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. சென்னை மாணவியர்கள் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல. அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இப்ப நான் வரேன் என்னுடைய பங்குக்கு அப்படின்னு சொல்லி அப்பா அவர்கள் வந்து ஞானசேகரன் அப்படின்னு மட்டும் சொல்லிங்க, என் தம்பி ஞானசேகரன் அவருடைய வழக்குல இந்த மாதிரிலாம் வந்து அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. பயப்படுறதை விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில. ரைட்டு, வேலியில போற ஓனானை பிடிச்சி வேட்டியில விட்டா கூட பரவாயில்ல, வேலியிலேயே போகாம எங்கேயோ இருந்த ஓனானை தேடி போய் கண்டுபிடிச்சி எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டாங்களே, இப்ப நாங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் இந்த பக்கம் எதிர்கட்சிகள்லாம் பாத்தியா என்னது இது, ஒப்புதல் வாக்கு மூலம் என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஃப்ளோவில் வந்திருக்குங்க, ஃப்ளோவில் அது ஏதோ பேசும்போது பேசியிருப்பாரு. ஃப்ளோவில் வந்து என் தம்பி ஞானசேகரன் வந்துருமா? எங்க ஃப்ளோவில் என் தம்பி கருணாநிதி அப்படின்ற மாதிரி அப்பா அவர்கள் சொல்லிடுவாரா? தானே தலைவர், முத்தமிழறிஞர், தமிழ் தலைவர், எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாரு. அப்படிங்கும் போது எப்படிங்க ஃப்ளோவில் வந்து என் தம்பி ஞானசேகரன் வந்துடும்? அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், அந்த பிணைப்பு தான் அப்படிலாம் பேச வைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்பா போன வாரம் தான் பாட்டிகள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கணும், அதுக்கடுத்து 4 நாள் கழிச்சு தாத்தாக்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கணும். தமிழ்நாடே நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மனுஷன் இந்த வேலையை பார்க்கணுமா? இந்த பாட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது, நம்மளுக்கு மட்டுமா ஞாபகம் வருது, தமிழ்நாட்டுக்கே ஞாபகம் வருது. சும்மா ஒரு கோடு வேர்டு மாதிரி பாட்டி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மொத்த பேரும் அந்த பாட்டி தானே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் டியூன் ஆயிருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு பாட்டி போற போக்கில் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படம் போட்டாங்க. அந்த தனிப்படம் என்ன பண்ணிட்டு பாட்டியை உண்மையிலே பிடிப்பாங்களான்னு தெரியல. பாட்டி அப்படி பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயமா வேற இருக்குது. இல்லை அந்த பாட்டியை கூட பிடிச்சிட்டு போய் நிறுத்தி போடலாம் கூண்டில். ஏற்கனவே சவுக்கு சங்கர் விஷயத்துல வேற மாதிரி கேட்டு விட்டாரு இந்த நீதிபதி. சவுக்கு சங்கரை பிடிச்சிட்டு போனதுக்கே இப்படி கேட்டாருன்னா பாட்டியை பிடிச்சிட்டு போனா நம்மளெல்லாம் என்ன கேள்வி கேட்பாரு? அந்த மாதிரியான பல அச்ச உணர்வுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பாட்டி பண்ண டேமேஜை வேற ஒரு பாட்டியை வச்சு நாங்கள் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வீடியோ வருது, ஒரு பாட்டிங்க தடி ஊனிக்கிட்டே போயிட்டு அந்த பாட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டரை அந்த பாட்டி தூக்கி வீசினாங்கல்ல,
அதற்கு எதிர்வினையாக இந்த பாட்டி போயிட்டு அப்படியே துடைக்கிறாங்க. அவங்களுடைய சால்வையோ துண்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அதை அப்படியே தொடச்சி சுத்திகரிக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல துடைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? அப்ப அந்த பாட்டி போய் அதை துடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல யாரு என்ன பண்ணிட்டு போனாங்க அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க. அப்படிலாம் இல்லை, மழையில தூரெல்லாம் நனைஞ்சிருக்கும், அதை அப்படியே தொடச்சி அந்த பாட்டி வந்து அதை சுத்திகரிக்கிறாங்க. இது வந்து யதார்த்தமாக ஏதோ ஒரு பாட்டி ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த பாசத்துல போய் அப்படி துடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதுல பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேற கேக்குது. ஸ்டாலினை பிடிக்குமா ரொம்ப? ஸ்டாலினை பிடிக்குமா? அவர் பையன் 2 பேத்தையும் பிடிக்குமா? சரி சரி. உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குமா? ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்குமா பாட்டி? உதயநிதி அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி பதில் கூட சொல்ல, இன்னொரு டைம் போய் அதை துடைக்கிறாங்க. இதை வச்சு நம்முடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான அன்பு என்றும் மாறாது, இதுதான்டா கள நிலவரம். தூக்கி எரியறதுக்கு ஒரு பாட்டி இருந்தா இப்படி தொடச்சி விடுறதுக்கும் ஒரு பாட்டி இருக்குண்டா, இதுதான்டா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம். இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்ன அப்படின்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல எம்ஜிஆர் கூட்டத்துக்குலாம் வருவார் இல்லையா, பொதுக்கூட்டத்துக்கு மக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வருவாராம். வரும்போது எம்ஜிஆர் அவர்களை பார்த்துட்டு கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களா உணர்ச்சி வசப்பட்டு அவரை திடீர்னு நேரில் பார்க்கும்போது, அடாடா தலைவர் பாருப்பா, என்ன சிகப்பா இருக்காரு, என்ன தகன்னு மின்றாரு பாரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க அந்த பாட்டி மாருங்க தாத்தா மாருங்கெல்லாம் பேசுவாங்களாம். இது அடிக்கடி நடக்குமா. இது அப்படியே பேசு பொருள் ஆகுது. இதெல்லாம் வந்து வெளியே பேசப்படுது. அடுத்து கருணாநிதி அவர்களுடைய கூட்டம் ஒன்று நடக்குது, திமுக கூட்டம். அதுல கருணாநிதி அவர்கள் மேடையில் ஏறுறாராம். அப்படி மேடையில் ஏறும்போது அந்த கூட்டத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஆடாடா அந்த தலைவரை பாருங்கப்பா, நம்ம தலைவர் என்ன தக்கன்னு மின்றாரு, என்ன லட்சணமா இருக்காரு, ஆடாடா அப்படின்னு சொல்லி அங்க 2 தாத்தாக்கள் 2 பாட்டிகள் பேசினாங்களாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மேல எதையோ தூக்கி ஒரு பாட்டி எரிஞ்சிச்சு, அதுவும் ஒரு வீடியோ வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரையும் உதயநிதி அவர்களுடைய போஸ்டரையும் ஒரு பாட்டி போயிட்டு அப்படியே தொடச்சி அப்படியே வணங்குச்சு. இந்த வீடியோவும் வெளியே வந்துச்சு. இந்த 2 வீடியோல எது ஒரிஜினல் எது செட்டப் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அது போக ஐயா எம்ஜிஆர் அவருடைய கூட்டத்திலையும் அடாடா அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவருடைய கூட்டத்திலையும் அதே மாதிரி அடாடா என்ன மீன் தக்கன்னு மின்றாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் பேசினாங்க. இது 2ல எது ஒரிஜினல் எது செட்டப் அப்படிங்கிற அந்த கருத்தையும் உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இது போக ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முறை ஐயா கருணாநிதி அவர்கள் குடமுருட்டி அப்படின்ற பகுதிக்கு அவர் பயணப்பட்டு போவதாக இருந்துச்சாங்க. அந்த நேரத்துல ஒரு செய்தியை திமுக தரப்புல ஐயா கருணாநிதி அவர்களே போட்டு உடைக்கிறாராம். அதாவது குடமுருட்டிக்கு நான் போறேன் அப்படின்றதுக்காக நான் போகிற அந்த ரயில் தண்டவாளத்துக்கு அடியில வெடிகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள், என்னை கொல்வதற்கு சதி செய்கிறார்கள், என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் அது குடமுருட்டிலேயே போகட்டுமே, இப்ப என்ன இப்ப பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அப்பொழுதும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாராங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே ஐயோ இவர் போற ட்ரெயினுக்கு அடியில பாலத்துக்கு அடியில பாம்பு வச்சிருக்காங்களா, கண்டுபிடுறா என்னடா இருக்கும் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு அந்த பாம்பு ஸ்குவாட்லாம் இருந்திருப்பாங்கல்ல அந்த காலத்துலயும், அவங்க எல்லாம் போயிட்டு பயங்கரமா பரிசோதனைகள் அது இதுன்னு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களாம் உருண்டையா. பாருங்களேன், கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க, உருண்டையா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவை வெடிகுண்டுகள் அல்ல, சாணி உருண்டைகள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த புலனாய்வு முடிவுல தெரிய வந்திருக்குது. வெடிகுண்டு வெடிக்கும், அது எப்படிங்க சாணி உருண்டை வெடிக்கும்? என்னமோ தீபாவளி நேரத்துல பட்டாசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த பட்டாசை கொண்டு வந்து சாணியில சொருவி மேலே ஒரு கொட்டாங்குச்சியை கவுத்தி பற்ற வச்சா அந்த சாணியோடு சேர்ந்து அந்த கொட்டாங்குச்சியும் செதற அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழல் நடந்தால் மட்டும்தான் அந்த சாணி உருண்டை வெடிக்கும். என்னப்பா இதெல்லாம் வந்து சின்ன வயசுல பண்ண மாதிரியே பேசுறே அப்படின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து யாரோ பண்றத பார்த்து அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணி உங்ககிட்ட பகிர்றேன். மற்றபடி அந்த மாதிரி வேலையை நான் பண்ணதில்லை. அப்படியாக ஒரு சூழல் வந்தா வேணா சாணி உருண்டைகள் வெடிக்கலாம். மற்றபடி ரயில் போயிட்டு இருக்கும்போது, பாலத்து மேல ரயில் போயிட்டு இருக்கும்போது அடியில இருக்கிற சாணி உருண்டை எப்படிப்பா வெடிக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாராம், என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் குடமுருட்டியில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக சொல்றேன். ஆமாங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.